மீனுக்குட்டிக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குட்டியை பார்க்க மாப்பிள்ளை வந்திருந்தார். மாப்பிள்ளையோட அம்மா மீனுக்குட்டியை நல்லாருமான்னு வாழ்த்துனான். மீனுக்குட்டியும் மாப்பிள்ளையும் வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. மீனுக்குட்டிக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா மாப்பிள்ளை ரொம்ப ரசித்து குடித்தார். மீனுக்குட்டியும் ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசினாங்க. அவர் ஒரு விருப்பத்தை சொல்கிற மாதிரி பேசினாங்க. மீனுக்குட்டி வளன்னு வழக்கமாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் கல்யாண நாள் வந்துச்சு. புரோகிதர் வந்து தாலி எடுத்து கொடுக்கும்போது மாப்பிள்ளை கட்டினார். அப்புறம் மாப்பிள்ளை மீனுக்குட்டிக்கு செயினும் போட்டார். எல்லாரும் பூ தூவி 2 பேர்த்தையும் ஆசீர்வதிச்சாங்க. மீனுக்குட்டி ரொம்ப பணிவாக மாப்பிள்ளை காலில் விழுந்து வணக்கம் சொல்லிக்கிட்டா, ஆசீர்வாதம் வாங்கிட்டா. அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க. மீனுக்குட்டி மாப்பிள்ளையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக போஸ் கொடுத்தாங்க. எல்லோரும் கைதட்டி ரொம்ப கோலாகலமாக இருந்தது. அப்புறம் சாப்பாட்டு வேலை வந்தது. மீனுக்குட்டி வழக்கம்போல் செல்லன்னு பேசலாம். மாப்பிள்ளை கொண்டு அவள் பேச்சை ரசிச்சுக்கிட்டே சாப்பாட்டையும் ரசித்து சாப்பிட்டாரு. அப்புறம் கிளம்புற நேரம் வந்துச்சு. மீனுக்குட்டி அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதா. மாப்பிள்ளை ஆதரவாக முதுகை தடவி போயிட்டு வரேன்னு நமஸ்காரம் பண்ணார் மாமிகிட்ட. அவர் கிளம்புனாங்க. வண்டி கட்டி ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளையும் ஏறிக்கிட்டாரு. மீனுக்குட்டியும் தூக்கி வச்சுக்கிட்டாரு. அங்கே வீட்டில் இவ்வளோ வர இருக்கிறதுக்கு மணமக்களை வர இருக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. நிறைய சொந்தக்காரங்களும் வந்து குடியிருந்தாங்க. மீனுக்குட்டி கையில் விளக்க கொடுத்து ஆரத்தியெல்லாம் எடுத்து வளர்த்தாங்க. மீனுக்குட்டி கணவனோட புத்தகத்தில் வாழ போகிறா.